மாண்புமிகு நம்முடைய ரஷ்ய பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்து நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் அவர்களை ஆற தழுவி கட்டி தழுவி இருக்கின்றார்கள். சோவியத் ரஷ்யாவாக இருக்கக்கூடிய காலத்தில் இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்து ரஷ்யாவுக்கும் நமக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு, அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் அதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன என்றால் கிட்டத்தட்ட ஒரு 5.5-6 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது என்றால் நம்முடைய ஏற்றுமதி வெறும் 45,000 கோடி தான். மீதி எல்லாம் அங்கேருந்து இறக்குமதி தான் பண்ணுறோம். இறக்குமதி இராணுவ தளவாடங்கள், குறிப்பாக 4 பெரிய தொழிலதிபர்கள் நம்முடைய கச்சா எண்ணெயை அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க. அதனால் இந்திய மக்கள் ஒருவருக்கு கூட லாபம் இல்லை. அந்த 4 கம்பெனிக்காரங்களுக்காக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் அவர்களை அழைத்து வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். எனவே சோவியத் ரஷ்யாவிலிருந்து நம்ம சென்னைக்கு ஒரு கடல் வழி வரும், 40% நேரம் மிச்சப்படுன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். அது யாருக்கு அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்துக்கு அங்கேருந்து அதை கச்சா எண்ணெயை கொண்டு வரதுக்காக தான் அவ்வளவு ஆர்ப்பாட்டமும் எக்ரிமெண்ட்டும். அதுக்கு பதிலாட்டு அவங்க கச்சா எண்ணெயை கொடுக்காங்க, நம்ம அவங்ககிட்ட என்ன வாங்குதோம், இராணுவ தளவாடங்கள் வாங்குதோம். எல்லா வகையிலையும் இந்தியாவுக்கு பெரிய இழப்பு தானே தவிர பொருளாதார ரீதியில் எந்த லாபமும் இல்லை. லாபம் வரணும்னா பாரத பிரதமர் குறைந்த விலையில் எண்ணெயை உற்பத்தி, நம்முடைய கச்சா எண்ணெயை வாங்கி குறைந்த விலையில் என்ன செய்யணும், மக்களுக்கு கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்றுக்கிட்டு 40 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெட்ரோலை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 60% லாபம் தனியாருக்கு போது நமக்கு இல்லை. இதுதான் நம்முடைய பாரத பிரதமரோ நம்முடைய ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்ததில் உள்ள இந்தியாவினுடைய நன்மை இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்படி தான் ஒரு பேட்டி கொடுத்துட்டு பாரத பிரதமர் ஐயா பார்த்துக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் வேற அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க இதில் அக்கறை காட்டாமல் எங்கேயாவது மழை இருக்கா, அங்கே தீமை ஏற்றணுமா, அங்கே எங்கேயாவது சண்டையை உருவாக்கலாமான்னு அலைதாங்க. நம்ம என்ன செய்ய? எஸ்ஐஆர் பணி நெல்லை மாவட்டத்தில் 2.33 லட்சம் பேர் அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பரவிட்டு, அதை நீங்கள் எப்படி பார்க்கீங்க? ஏற்கனவே நிர்வாகம் கடுமையாட்டு அந்த இதில் முயற்சி செய்து நல்ல ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க. இப்போ அதில் 2-3 விஷயங்கள் கொடுத்த படிவங்கள்லாம் வாங்கிட்டாங்க. அதில் இப்போ ஆப்சென்ட், ஆளே இல்லாத வீடு, ஷிஃப்டிங், இங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள், அதுக்கு அடுத்தது டெத்து, டபுள் என்ட்ரி, அப்போ ASDDம்பாங்க. இந்த 4 விஷயமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 4க்கும் அதிகாரிகள் ஒன்று தான் நமக்கு உதவி செய்யணும். இதுக்கு எப்படின்னா ஆப்சன்ட்னா ஏன் ஆப்சன்ட்னு அவங்களுக்கு என்ன செய்யணும், நோட்டீஸ் அனுப்பி அது உண்மையிலே அவங்க ஓட்டு இல்லை தேவையில்லைன்னு சொன்னால் தான் நீக்கணும். அதே மாதிரி ஷிஃப்டிங்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தகவல் கண்டிப்பாக தெரிவிக்கணும். டெத்து அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும், அல்லது நம்மகிட்ட டெத் ரிஜிஸ்டரை என்ன செய்யணும், கம்பேர் பண்ணணும். டபுள் என்ட்ரி எங்கெல்லாம் இருக்கோ 2ஐயும் கம்பேர் பண்ணி எங்கே கொடுக்கணும். ஆக இந்த ASDD என்கிறத எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் அனுப்பி முடிவு பண்ணணும். அப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு வச்சிருக்காங்க அதிகாரிகளுக்கு. அவ்வாறு நடந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது.